15/7/2026 ஆனி மாதம் 31ஆம் தேதி முதல் 30/11/2026 கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வரை. என்ன எளிமையாக இங்கிலீஷில் சொல்கிறேன். 15/7/2026 தமிழ் மந்தில் ஆனி 31 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30/11/2026 கிருத்திகை தமிழ் மந்தில் 14th வரை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக உள்ள போகும்போது ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2026 ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்கரத்திற்கு வருகிறார். லேசுப்பட்ட ஆள் இல்லை, அதை லேசாக விட்டுற முடியாது. இப்போ நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுற இடம். இந்த காலகட்டத்தில் சனி என்ன நினைக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலாட்டாக ஒரு பிளான் போட்டோம்னா நம்ம சக்ஸஸ் ஆகலாம். நீங்கள் எப்படி அலாட்டாக பிளான் போடணுங்கிறது தான் நான் இந்த பதிவில் கொடுத்துருக்குறேன். மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. சனி கெடுக்க மாட்டார். உங்களோடு நான் இருக்கும் வரை, இந்த பதிவு உங்களோடு இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை நடத்தும். நம்புங்க. வாங்க பார்ப்போம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் என் அருமையான கும்பராசி பிள்ளைகளை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லதுனாலும் நான் தான் முதல்ல சொல்லுவேன். அதே நேரத்தில் என் பிள்ளைங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்னாலும் நான் தான் முதல்ல சொல்லுவேன். ஆமாம், ஃபஸ்ட்டு நான் உங்களை பார்த்துப்பேன், கவலைப்படாதீங்க. கும்பராசி பிள்ளைகளை நிழலாக நான் உங்களை பார்த்து கொள்வேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த சனி பகவான் வக்கரத்தில் வந்திருக்கிறார், வரார். ஆமாம், ஃப்யூச்சர், நம்ம பாஸ்ட் ப்ரெசண்ட்டில் இல்லை, ஃப்யூச்சரில் வரார். அதுக்கு தான் நான் முன்னாடியே வந்து சொல்கிறேன். இப்போ இந்த சனி வக்கரத்தில் வரும்போது என் பிள்ளைங்க இப்போ வந்து உஷாராயிக்கணும். ஏற்கனவே பல பேருக்கு அடிமையாகவே என் பிள்ளைங்க இருக்குது. கும்பராசிக்காரர்கள்னாலே அடிமைகள் அப்படிங்கிறான். நிறையா இடத்துல அடிமையாகவே இருக்க வேண்டியதாக இருக்குது. பேசவே முடியல. நம்ம ஏதாவது ஒன்று பேசலைன்னா உடனே அடக்கிடுறாங்க, செக் உட்கார் அப்படிங்கிறான். சில இடத்துல அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டு பேசாமல் இருக்கிறோம். ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு ஒருத்தர் கும்பராசி, அவரை போய் பார்த்தார். நீங்கள் என்ன ராசின்னு கேட்டார். கும்பராசின்னு சொன்னார் அவர். உடனே அவர் கேட்டவர் கேட்டார், ஏங்க உங்களுக்கு கோபமே வராதான்னு கேட்டார். அப்போ அந்த கும்பராசிக்கார் சொன்னார், கோபப்படலாம், கோபப்பட்டால் நம்மளை குப்பையில் போட்டுருவாங்க, அதனால் எந்த அர்த்தமும் கிடையாது, வருத்தப்பட மாட்டாங்க. நம்ம கோவப்படுறதுனால அவங்களுக்கு எந்த விதமான, நம்ம கோவப்படுறோம்னா ஒருத்தன் தப்பு பண்ணுறான், அதனால் வருத்தப்படணும். அவன் வருத்தமே பட மாட்டான். வருத்தப்படாதவனுக்கு விட்ட போய் நான் கோவப்பட்டு என்னங்க பண்ணுறது? என் கௌரவத்தை நான் காப்பாற்றிக்கணுன்னா கோவப்படாமல் நான் இருக்கணும் அப்படின்னு அந்த கும்பராசிக்கார் சொன்னார். இதை கேட்டு அந்த ஆள் ரொம்ப மிரண்டு போயிட்டார். ஓ, இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்க, கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு கோவப்படாமல் இருக்கணுமா? பரவாயில்லையே. அப்போ கும்பராசிக்காரர்களுடைய நிலைமை என்னென்னா, நிறைய இடங்களில் தன்னுடைய நிலையை காப்பாற்றி கொள்ள வேண்டும், தன்னுடைய நிலையில் சரியாக நம்ம உட்காரணும் அப்படின்னா நிறைய இடங்களில் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளியில் காட்டிக்கவே கூடாது. இப்படிலாம் சந்தித்து வரக்கூடிய என் பிள்ளைகளுக்கு இந்த சனி பகவான் வக்கரம் அடைகிறார். 138 நாள் 138 டேஸ் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் வக்கரம் அடைகிறார். தனஸ்தானம்னா 2வது வீட்டில் இருக்கார். இப்போ உங்களுக்கு சனி 7.5 சனியாக கழிவு சனியாக இருக்கார். 2வது வீட்டில் இருக்கார், தனஸ்தானத்தில் இருக்கார், மீனத்தில் இருக்கார். அப்போ கும்பராசிக்காரவங்க பிள்ளைங்களுக்கு இந்த காலம் சனி வக்கரம் அடைகிறதுனால 3 விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒன்று, இந்த வக்கரம் அடைகிறதுனால என்ன சிரமத்தை நம்ம சந்திக்க போகிறோம், எப்படி நம்ம கவனமாக இருக்கணும், என்ன லாபம் கிடைக்க போகுது, என்ன விடிவு காலம், இதுக்கு என்ன பரிகாரம், இந்த 3ஐயும் சொல்கிறேன். ஒரு அப்பாவாக நான் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு டவுனாக எதையும் நான் சொன்னது கிடையாது. ஏன் இப்போ டவுனாக இது சொல்கிறேன்னு நினச்சிடக்கூடாது. இது ஒரு அவேர்னஸ்.
அதை தான் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தனஸ்தானத்திலே வக்கரம் அடைகிறதுனால கண் திருஷ்டி அதிகரிக்கும். நீங்கள் செய்கிற சின்ன செயல் கூட மற்றவங்களுக்கெல்லாம் அப்பா என்னம்மா சம்பாதிக்கிறான் அப்படின்வான், என்னம்மா அழகாக இருக்கிறவ அப்படின்வான். நீங்கள் சின்ன ஒரு விஷயம் கூட உங்களுக்கு கண் திருஷ்டி பட்டுடும். முதுகு வலி வரும், முதுகு சம்பந்தமான பெயின், பா இடுப்பு எலும்பு இடுப்புலேருந்து முதுகுலேருந்து உட்கார முடியாது, உட்கார இடம் முதுகு வலி இது ஏற்படும். கண் திருஷ்டி ஓவராக அமையும். அதனால் திருஷ்டி சுற்றி போட்டுங்க பிள்ளைகளா, இதுதான் ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள், தேவையற்ற வார்த்தைகளால் சண்டைகள் வரும். யாரையும் திருத்தறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நான் பல பதிவில் இதை சொல்லியிருக்கிறேன். நிறைய இடத்துல சிரித்த முகத்தோடு இந்த வக்கர கதியில் நீங்கள் இப்போ கடந்து வரணும். 138 நாள் என் பிள்ளைங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நம்மளால் ஒரு சண்டையை உருவாக்கிடாதீங்க. சண்டையை உருவாக்கிட்டால் அந்த சண்டையில் நமக்கு தான் சட்டை கிளியும். சண்டையை உருவாக்குனா சட்டை கிளியும். சண்டையை ஏன் உருவாக்குறோம்? ஒருத்தவன் பண்ணுறது பிடிக்கல, அதனால சண்டை போடுறோம். சண்டை போடுறதுனால நம்ம சட்டை கிளியுது. இது ஏன்? அவன் பண்ணுறது பிடிக்கலன்னு தெரியுது. அது நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? கண்டுக்காமல் போக வேண்டியது தான். அது 138 நாள் இதுதான் நம்மளோட நிலமை. இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கண் திருஷ்டி தான், திருஷ்டிக்கு மட்டும் சுற்றி போடுங்க. சுதர்சன மந்திரம் சொல்லுங்கள், சுதர்சன ஹோமம் பண்ணுங்கள், சுதர்சன பூஜை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரி, இந்த வக்கரகதினால என்ன நல்லது நடக்கும்? விடிவு காலம். கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இப்போ சிக்கியிருக்கிற நீங்கள் விலகுவீங்க. கடவுளாக பார்த்து திடீர்னு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மாற்றி கொடுப்பார், உயர்த்தி கொடுப்பார். பண வருமானங்கள் அதிகரிக்கும். கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் கொடுக்க போகிறார். உங்களுடைய மன தைரியத்துக்கு பணத்தை கொடுக்க போகிறார். ஆனால் உடம்பு முதல்ல பார்த்துக்க சொல்லிட்டேன். ஆனால் பணம் கொடுப்பார். கடுமையான பொருளாதார நெருக்கடிகளில் இருக்கக்கூடிய கும்பராசி பிள்ளைகளுக்கு புதிய வருமான வழிகள், சைடு இன்கம் கன்ஃபார்மாக கிடைக்கும். சைடு இன்கம் உருவாகும். பேச்சினால் ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய பேச்சு, ஹியூமர் சென்ஸ் அண்டு பேச்சு இது ஆதாயத்தை கொடுக்கும். அப்படி நடந்து போகிறவனை நின்று பார்க்க வைக்க தோணும். பணம் நிச்சயமாக வரும். பொருளாதார நெருக்கடி நீங்கும். பணப்பிரச்சனை தீரும். இந்த உலகம் உங்களை கொண்டாடும். இதில் நீங்கள் நம்பலாம். கும்பராசி தைரியமாக இருக்கலாம். பணத்தினால தானே சார் அவன் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான், பணம் மட்டும் இல்லைன்னா கும்பத்தை யாராவது மதிப்பாங்களா சார் அப்படின்னு பல கும்பராசிக்காரவங்க கேட்குறது எனக்கே புரியுது. நம்மளை பார்த்தே பணத்தை பற்றியே யோசிப்பான். நீங்கள் 50 கிலோவாக இருக்கட்டும், 80 கிலோவாக இருக்கட்டும், அந்த 80 கிலோவையும் யோசிக்க மாட்டான், உங்களோட வயசையும் யோசிக்க மாட்டான், உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை மட்டும் யோசிப்பான். அந்த பணத்தை ஆண்டவன் கொடுத்து உங்களை இப்போ காப்பாற்றுறான். அதனால் இப்போ நம்ம சொன்ன பார்த்திங்களா, முன்னாடி சிறு சிறு குழப்பங்கள் வந்தாலும் பணம் இருக்க உங்கள்கிட்ட பணத்தோடைய தன்மை அதிகரிக்கிறதுனால இந்த ஆள்கிட்ட நமக்கு பணம் வேணும்னு உங்கள்கிட்ட சில பேர் உங்களை விட்டுட்டு உங்கள் பிரச்சனையை குறைச்சிப்பாங்க. ஒரு நல்ல நேரம் தான். சனி வக்கர பயிற்சி பல மனுஷங்களை நமக்கு முகவரிகளை நல்ல தெளிவுபடுத்தி கொடுப்பார். செய்ய வேண்டிய பரிகாரம், என் பிள்ளைகள், என் குழந்தைங்க, கும்பராசி பிள்ளைங்க, சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. ஏதாவது வில்வம் கொஞ்சோண்டு வாங்கிங்க. வில்வத்தால் சிவனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய் விளக்கு போட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. வில்வ அர்ச்சனை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க, ரொம்ப நிம்மதியாக போங்க. சாமி தான் உங்களுக்கு துணை. ஒரு நெய் விளக்கு போடுங்க, சனிக்கிழமையில் போடுங்க. வில்வ அர்ச்சனை சகல பாவமும் விலகும், சகல தோஷமும் விலகும், சகல திருஷ்டியும் விலகும். நெய் தீபம் போடுங்க. மற்றவங்க நமக்கு குளிர்ச்சியாக நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க, ரொம்ப கடுமையாக பார்க்க மாட்டாங்க. அதனால் கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களுடைய கடுமையான பார்வையிலிருந்து விலகி குளிர்ச்சி அடைய போகிறீங்க. நல்லது நடக்கும். சனி வக்கர பயிற்சி, நான் சொன்னதில் கவனமாக இருங்க. நடக்கிற நன்மைகளை தாராளமாக எதிர்கொள்ளலாம். நல்லது நடக்கும். உறவுகளே, என் நண்பர்களே, இந்த சனி வக்கர பயிற்சியை பற்றி இப்போ பார்த்துருக்குறோம். இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நாம் சில விஷயங்களை ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது பயந்துட வேண்டாம். இந்த சாஸ்திரங்கள், இந்த கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா, ஒரு கிரகம் ரிவர்ஸில், அதாவது பின்னோக்கி
போவது போல ஒரு தோற்றம், இதுதான் வக்கர பெயர்ச்சின்னு பேர். இப்போது உங்கள் ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் பின்னோக்கி போகும்போது என்னாகும், அவருடைய பலன்கள் வந்து கடந்த கால விஷயங்களில் கொஞ்சம் எடுத்துப்பார். நம்மளை வந்து அவர் ஒரு அடி, நம்ம எப்பயுமே ஒரு அடி முன்னாடி வைக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஒரு அடி முன்னாடி வைக்கிறோம். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஒரு அடி பின்னாடி வைக்கிறார். இந்த பின்னாடி வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளை அவேர்னஸ் படுத்துகிறார். வேறு ஒன்றும் பயம்லாம் இதில் கிடையாது. நம்மளை எப்பயுமே வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகுது அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வராது. இப்போ அவர் நம்மளை ஒரு பயமுறுத்தி பார்ப்பார். இதில் உங்கள் ராசி கட்டத்தில் சனி நல்லா இருக்காருன்னு வச்சுங்களேன், அதுவே பலமாக்கி காட்டுவார். சனி உங்கள் ராசி கட்டத்தில் சாதகமாக இல்லைன்னா உங்களை பயமுறுத்தி காட்டுவார். அதே பலமாக இருந்தார்னா உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்தி காட்டுவார். அவர் நல்லா இருக்காருன்னா பலத்தை அதிகப்படுத்தி காட்டுவார். ஸோ ஒரு பயமுறுத்தி காட்டுறாருன்னா நம்ம உடனே பயந்துட வேண்டாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, இந்த சனி ரொம்ப மெதுவாக போகக்கூடிய ஒரு பிளானட், ரொம்ப ஸ்லோ பிளானட்டு. ஸோ அதனால் இந்த வக்கரகதியில் வரும்பொழுது இவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப வேகமாக செயல்படுவார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, அவர் ரொம்ப ஸ்லோவாக போகிறவர். அவர் வக்கரமாகிறார். இந்த ஒரு 138 டேஸ் 138 138 நாட்கள் 138 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் கோவம்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடுன்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த கிரகம் வந்து கொஞ்சம் வேகமாக செயல்படுறதுனால ஏறத்தாழ பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் அந்த ராசி கட்டத்தில் சனியை வைத்து தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த சனி உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்காருன்னு பாருங்கள். அப்போ கடந்த காலத்தில் நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தால் அது கர்மாவாக மாறும். அது நல்ல கர்மா கெட்ட கர்மா, இந்த 2 விஷயத்தில் தான். இப்போ நல்லதாக இருந்தால் நல்ல முடிவுகளை உடனடியாக எடுத்து கொடுத்துருவார். கொஞ்சம் ஏதோ நம்ம சொதப்பி இருக்கிறோங்க லைஃப்பில், நான் சில விஷயத்த மறைச்சிட்டேங்க, சில விஷயத்த நான் சொல்ல முடியாமல் தவிர்த்துட்டேங்க அப்படிலாம் நம்ம சொல்லும்போது அது கொஞ்சம் நமக்கு விசாரணையை பண்ணதுக்கு அவர் சான்சஸ் கொடுக்குறாருங்க. இதுதான். அப்போ இந்த வக்கர பயிற்சியில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு, இப்போ இந்த 138 நாளை பலம் பொருந்திய நாளாக நம்ம மாற்றிக்கணும். இதை தான் நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். பயப்படுற நாளாக மாற்றிடாதீங்க, வேண்டாம். ரொம்ப துல்லியமாக சொல்கிறேன். பலம் நம்மளால் முடியும், நம்மளால் எந்த விதத்துலையும் தோல்வி அடைய மாட்டோம். இதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக இந்த பதிவு உங்களுக்கு கிடைக்குது. இந்த பதிவை மிஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்க போகிறார். நல்லது நடக்கும். உங்களுடைய ராசி கட்டத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ என்ன தீம், நான் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுருக்கேன் சார், இது எதுவும் நடக்காதா, இப்படி ஆகிடுமா, நோ. இப்போ இது தெரிஞ்சதே உங்களுக்கு அதில் என்ன சூதகமாக உள்ளே போகலாங்கிறத பற்றி ஐடியா கொடுக்கறதுக்கு தான். அப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறார். ஐடியாவை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்துங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.